இப்போ மெசேஜ் ட்ரே பண்ணியிருக்க இந்த சாரி நம்ம போட்டிருந்தா 1 கிராம் கோல்டு தாங்க. ஸோ 1 கிராம் கோல்டில் இந்த மாதிரி நல்ல ஒரு இது செல்ஃப் பார்டர், இதில் செல்ஃப் பார்டரும் வரும், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும். எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஜெரி வந்துடுது. அதாவது யூஸ்வலாக சில்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு உள்ளே வந்து உள்சுத்துக்கு பிளைனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் ஜெரி வந்துடுது. இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொக்கெட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சின்ன பார்டராகவும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாரியில் வர மாதிரியே பெரிய பார்டராக வரும். ஸோ அந்த பெரிய பார்டர் இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுத்து டெய்லர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஆப்பிக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எப்படி வேணாலும் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொக்கெட் ப்ளவுஸை பொறுத்தவரை நீங்கள் சிம்பிளாக வியர் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். முதலாவது பார்க்குறது கோட் நம்பர் 1 இதில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரியோட இருக்குது. உள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ சில்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல். ஸோ கலர் வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி சில்க் சாரீஸை பொறுத்தளவு இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்கிறதுனால ஒரு 5% கலர் வேரியேஷன்ஸ் இருக்கதாங்க செய்யும். இது அதோட பல்லு. இது ப்ளவுஸ், நல்ல ஒரு லாங் பார்டர் கொடுத்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கோட் நம்பர் 3 எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபுல் ஜரியோட வந்துடுது. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு ப்ரொக்கெட் ப்ளவுஸ் வந்துடுது. கோட் நம்பர் 4 எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க. அதாவது என்ன கலர் ஷேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட். பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொடி மாதிரியான பேட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். 1 கிராம் கோல்டில் பொறுத்தளவு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சபட்சமே 650 தாங்க சேல் பண்ணுறாங்க. 650க்கு அவங்க கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு 2000 ருபீஸ்க்கு மேலே வரைக்கும் சேல் ஆகிக்கிட்டு இருந்த சாரீ. எல்லா பிரபலமான கடைகளிலையும் இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு 2000 ருபீஸ்க்கு மேலே தான் சேல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது ப்ளவுஸ். கோட் நம்பர் 6 அப்படியே லோக்கல் ஷாப்ஸில் எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு, அதாவது பிரபலமான ஷாப்பில் எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு சேல் ஆகிக்கிட்டு இருந்த சாரியை இப்போ ஆன்லைன் செல்லர்ஸ் எல்லாம் அந்த ரேட்டை உடச்சி ஒரு 650க்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அந்த ப்ரைஸே உங்களை உடச்சி உங்களுக்கு 550 கொண்டு வந்திருக்கோம். இது பல்லு. எல்லோரும் ரீட்டைல் ப்ரைஸ் உங்களுக்கு 650 கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட்டைலே எப்பயுமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறதுனால உங்களுக்கு 550க்கு கொடுத்துருக்கோம். கோட் நம்பர் 7 எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேடுங்க. உங்களுக்கு ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும், சேல்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு, அந்த சாரீ கலருக்கும் லாங் பார்டருக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பல்லுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ரொக்கெட் ப்ளவுஸ்க்கும் அதில் உள்ள ஷைனிங்க்கும் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது 1 கிராம் கோல்டு அப்படிங்கிறது இந்த ஷைனிங்க்கு தான். எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கோட் நம்பர் 8 இந்த கோட் நம்பர் 8ல் மட்டுமே நம்ம ஆல்ரெடி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 பீஸ் சேல் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலர் ஷேட். எல்லாமே இந்த சாரீ கலருக்கும் லாங் பார்டருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் அழகாக இருக்குது. இது பாருங்கள் ப்ளவுஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸ்க்கு எல்லாமே நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. அந்த ப்ரொக்கெட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிம்பிளாக அப்படியே வியர் பண்ணிடலாம். கோட் நம்பர் 9 எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸுங்க. இதோட மெட்டீரியல் தான் அதோட ஹைலைட்டே. நல்லா சாஃப்டாக இருக்குது. சில்க் சாரீஸ் அப்படிங்கிறது நமக்கு 350க்கும் கிடைக்கும், 450க்கும் கிடைக்கும், 500க்கும் கிடைக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான கலெக்ஷன், அதுவும் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மெட்டீரியல் உள்ள ஷைனிங் பார்க்கறதுல நமக்கு இது டிஷ்யூ சில்க் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குமோ அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து அந்த ஜரியில் தான் அப்படி இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு லாங் பார்டரோடு வந்துடுது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிராண்டான கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே பல்லு ப்ளவுஸோட கலர் ஷேடு வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கோட் நம்பர் 11 எல்லாமே சாரியோட கலர் என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான ஒரு கோல்டன் கலர்லேயே தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் இதோட பேர் 1 கிராம் கோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். அந்த சாரியோட கலர் ஷேடுக்கும் அதில் வந்திருக்க ஜரிக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். கோட் நம்பர் 12 எல்லாமே நல்லா தகன்னு மின்ற மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க. நல்ல லாங் பார்டரோட இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரியான கலரில் தான் பல்லு ப்ளவுஸ் வருது. அந்த ப்ளவுஸோட வியர் பண்ணுறப்ப எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்கள். கோல்டுன்னு சொல்கிறது நமக்கு இதே கிடையாதுங்க. அந்த கோல்டு மாதிரி தான் நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. கோட் நம்பர் 14 இதெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட செல்ஃப் பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்கே தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன். ஸோ சில்க் சாரீஸே தோக்கடிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன். பல்லு. ஸோ பல்லுவுமே உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது ப்ளவுஸும் உங்களுக்கு செல்ஃப் கலரே வர்ற மாதிரி இருக்குது. அதில் பேட்டர்ன்ஸ் மட்டும் மாறுது. ஸோ கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரைடல் சாரிக்கு ஈக்குவலண்ட்டான சாரீங்க. கோட் நம்பர் 15. நேமே தர்மாவரம் சில்க்குன்ற நேமில் தான் வந்திருக்கு. காஞ்சிபுரம் சில்க்கு தோக்கடிக்கிறது தான் தர்மாபுரம் சில்கே இல்லையா? ஸோ அதையே காப்பி பண்ணி உங்களுக்கு 1 கிராம் கோல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் அகைன் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஷைனிங் உள்ள சாரீஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் இது வீடியோவில் பார்க்குறதுக்குன்னு இல்லை, நேரில் பார்க்குறதுக்கும். இப்போ நீங்கள் வியர் பண்ணி நேரில் பார்க்குறது கூட நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா ஒரு மாதிரியான கலராக தெரியும். அதே சாரியை ரைட் கலர்லேருந்து பார்த்தா இன்னொரு மாதிரியான கலராக தெரியும். கோட் நம்பர் 17. இதில் உங்களுக்கு பார்டரில் உருவம் இருக்குது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு சாரியாக இருந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு 5% கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க தான் செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு சாரீஸும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது இந்த மாதிரி ஷைனிங் இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு 5% டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதை சொல்லி தான் நம்ம வீடியோவே போடுறோம். ஸோ அதுக்கு ஓகே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான், இல்லை டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், அந்த ப்ரோக்கெட் ப்ளவுஸோட வரத்தில் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நம்ம நல்ல ஒரு பெரிய பெரிய ப்ரோக்கெட் பேட்டர்ன் கொடுத்து அதுக்கு ஒரு பொடி பேட்டர்ன் கொடுத்த ப்ரோக்கெட் ப்ளவுஸ். கோட் நம்பர் 18. இப்போ இந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக பார்க்குறீங்க, மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா 2000 ரூபா கொடுத்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல், இவ்வளோ கிராண்டாக இருக்குது, நல்ல ஒரு லாங் பார்டரோடு வந்துடுது. பல்லு பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் ப்ளவுஸில் உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் உள்ள சில்வர் எல்லா மாதிரி உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடியோட, அதாவது இந்த மாதிரியான பேட்டர்னோட அந்த ப்ளவுஸை நீங்கள் சிம்பிளாக வியர் பண்ணீங்க அப்படின்னாலே வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ எந்த ஒரு ஒர்க் ப்ளவுஸுமே இதுக்கு தேவையில்லை. கோட் நம்பர் 19. ஆல்ரெடி சண்டே நம்ம சிம்பிளாக உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சு மட்டும் காமிச்சோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்காமல் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி மட்டும் வச்சு காமிச்சிருந்தோம். ஸோ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் விடாமல் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே அதோட குவாலிட்டியை பார்த்து திரும்பியுமே அவைலபிலிட்டி லிஸ்ட் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி காட்டாதனால முதல் டைம் நமக்கு ஆர்டர் வந்தது கொஞ்சம் கம்மின்னு கூட சொல்லலாம். பட் அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ரொம்பவே நிறையா. கோட் நம்பர் 21. ஒன்று வேறு லெவல் கலெக்ஷன்ஸுங்க. இது அதாவது 1 கிராம் கோல்டு அப்படின்னு சொல்கிறதோ இல்லை கோல்டு காயின் சாரின்னு இதை சொல்கிறதோ தப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன். இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடுது. எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. அந்த சாரீ கலருக்கும் அதில் வந்திருக்க ப்ளவுஸ்க்கும் வேறு லெவலில் இருக்குது. கோட் நம்பர் 23. எல்லாமே நல்ல ஒரு கிராண்டான ப்ரைடல் சாரீஸ், ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட்டு 550 தான். இது எல்லாமே ஃபுல் சாரீஸ் தாங்க. ஜாயின் சாரீஸில் சில்க் சாரீஸ்லாம் வராது. நம்ம ப்ரைஸ் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனாலே நம்ம எந்த ஃபுல் சாரீ போட்டாலும் இது ஜாயின் சாரியா அப்படிங்கிற கமெண்ட் தான் வருது. இல்லாட்டினாலும் வாட்ஸ்அப்பில் அதான் என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ வீடியோட டைட்டில் ஃபுல் சாரின்னு வச்சுருக்கோம். வீடியோக்குள்ளே நம்ம 10 தடவை ஃபுல் சாரின்னு சொல்லிடுறோம். கோட் நம்பர் 24. யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனுங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் நம்ப கூட முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே ஜரி இருக்குங்க. ஆக்சுவலாக உள் சுற்று எல்லா சாரீஸ்லையும் உங்களுக்கு இப்போ வர சில்க் சாரீஸில் எல்லாமே உள் சுற்று வந்து உங்களுக்கு பிளேனாக வருது இல்லையா? இது பாருங்கள், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது. ஸோ உள் சுற்று வரைக்குமே நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்டில் பார்க்குறப்ப என்ன ஒரு ஜரி இருக்கோ அந்த ஜரி உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே இருக்குது. கோட் நம்பர் 25. இப்போ வர்ற எந்த ஒரு சாரிலையுமே இப்படி உள் சுற்று வந்து உங்களுக்கு ஜரி வர்றது கிடையாதுங்க. அது இளம்பிள்ளை சில்காக இருக்கட்டும், காஞ்சிபுரம் சில்காக இருக்கட்டும், ஒரிஜினல் தர்மாபுரம் சில்காகவே இருக்கட்டும், எதுலையுமே இப்போ உள் சுற்றுல வந்து உங்களுக்கு இதாக வர்றதில்லை, பிளெயினாக தான் வருது. உள் சுற்று ஒரு 1/2 மீட்டருக்கு, அது 1 மீட்டருக்கு இல்லாட்டாலும் ஒரு 1/2 மீட்டருக்கு பிளெயினாக தான் வருது. பட் இந்த சாரி நம்ம உங்களுக்காக நிறைய பேர் அப்படி உள் சுற்று பிளெயினாக இருக்கக்கூடாது, உள் சுற்று வரைக்கும் ஜரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்காக கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா உள் சுற்று பிளேனாக இருக்கப்போ கொஞ்சம் பின்னாடி இருந்ததா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்தாலும் அந்த பிளேனாக இருக்கிறது, முன்னாடி இருந்து பார்க்க நல்லாயிருக்கும், பின்னாடி இருந்து பார்த்தா அந்த பிளேனாக இருக்கிறது தெரியுது அப்படின்னு நிறைய பேர் அதை ஒரு நெகட்டிவாக பார்க்குறீங்க. கோட் நம்பர் 26. பட் அது நெகட்டிவாக உங்களுக்கு தோணினாலுமே ஒரு வழி கிடையாது, புலம்பிக்கிட்டே கடைசி நீங்கள் அந்த மாதிரியான சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இப்போ வர சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம உங்களுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு ஃபுல் ஜரி உள்ள சாரீஸை கொண்டு வந்திருக்கோம். ப்ளவுஸ் பாருங்கள், நம்ம நல்ல மீனாக்காரி ஒர்க்கோட நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்குது. எல்லாமே அந்த ப்ளவுஸோட வியர் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் என்னாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது உங்களுக்கு இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பார்டர் கலரில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ப்ளவுஸ் இருக்கும். கோட் நம்பர் 27. அப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோடய மேட்ச் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சிம்பிளாக வியர் பண்ணிங்கனாலே வேறு லெவலில் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஜாஸ்மின் ப்ளவுஸில் நீங்கள் ப்ளெயினாக வியர் பண்ணால் கூட இதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த மாதிரியான கிராண்டான சாரீஸ்க்கு நீங்கள் கிராண்டான ப்ளவுஸ் போடுறத விட கொஞ்சம் சிம்பிளாக இப்போ ஒர்க் பண்ணாலுமே ஒரு சின்னதாக மைல்டாக ஒர்க் பண்ணலாம் தான் நல்லாயிருக்கும்.
அந்த தேவையே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு கிராண்டான ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடுது. கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. கோட் நம்பர் 28. எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 550க்கு இந்த மாதிரியான கிராண்டான சாரீஸ் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. நம்ம உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சாரீஸை பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறோம். கோட் நம்பர் 29. இவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸ் 550 அப்படின்னு சொன்னால் யாரை தான் நம்புவாங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல் ஜரியோட. இதில் இந்த மாதிரி பல்லுவில் உருவம் வருது, மயில் உருவம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்தந்த ப்ளவுஸோட அந்தந்த சாரீக்கு வியர் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்குங்க. ஜஸ்ட்டு 550 தான். கோட் நம்பர் 30. அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸை நம்ம உங்களுக்கு 550க்கு கொடுக்குறோங்க. சிஓடி வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சிஓடியும் அவைலபிளாக இருக்குது. அதாவது உன்னெல்லாம் என்னால் நம்ப முடியாதுப்பா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது, இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருள் உங்கள் கையில் வந்து கொடுக்குற கொரியர் மேன்ட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போவே தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கோட் நம்பர் 31. பட் சிஓடி வேணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆகணும். அதாவது சிஓடிக்கு சிங்கிள் சாரிக்கு 70 rupees எக்ஸ்ட்ரா வரும். அடிஷனல் சாரி சொல்லணும் 20 rupees. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கடைக்கு பக்கத்து வீடாகவே இருந்தாலும் சிங்கிள் சாரிக்கு 70 rupees, அடிஷனல் சாரி சொல்லணும் 20 rupees எக்ஸ்ட்ரா வரும். கோட் நம்பர் 32. அதாவது எங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அனுப்புறதுக்கு அப்படிங்கிறது ஒரு சாரி அனுப்புறதுக்கே 150 ரூபா வரைக்கும் ஆகுது. அவ்வளோ சார்ஜும் நம்ம பே பண்ண முடியாது இல்லையா? ஸோ சிஓடி உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக பேலன்ஸ் அமௌண்ட் நான் தான் பே பண்ணுறேன். அதாவது 70 rupees தான் நம்ம உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பேலன்ஸ் 80 rupees நான் தான் பே பண்ணுறேன். சிங்கிள் சாரியாக எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி அனுப்புறதுக்கு. கோட் நம்பர் 33. பட் அதுக்கு மேலேயும் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் தான் பே பண்ணணும். அடிஷனல் சாரீஸாக புக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சிஓடி சார்ஜஸ்மே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இதில் ஒரு 10 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10க்கும் சேர்த்து ஒரே ஒரு 250 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதிலலாம் எந்த ஒரு உருவமும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு சேல்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 10 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 5 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல அந்த சிஓடி சார்ஜுமே உங்களுக்கு ரீசனபிளாக தான் தெரியும். கோட் நம்பர் 34. 1 or 2 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணதில் சிஓடி சார்ஜுன்றது உங்களுக்கு ஜாஸ்தி தான். ஸோ அதனால தான் சிஓடி நம்ம என்கரேஜ் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு, வேறு வழி இல்லாதவங்களுக்கு, இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு சிஓடி தான் வேணுன்றவங்களுக்கு தாராளமாக சிஓடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணி தான் ஆகணும். கோட் நம்பர் 37. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாலும் சரி, சிஓடினாலும் சரி, அன்னன்னைக்கு ஆர்டர்ஸ் நம்ம அன்னன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏரியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா மறுநாளே கூட அந்த பார்சல் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி உருவம் இல்லாமல் வேணுன்றதுக்காக எவ்வளவோ சாரீஸ் உருவம் இல்லாத சாரீஸும் இருக்குது. கோட் நம்பர் 42. அன்னன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். மறுநாள் காலையிலே கூட உங்களுக்கு கிடச்சிடும். அதிகபட்சம் 3 working days வரைக்கும் ஆகும். நாங்கள் கொடுக்குற ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வச்சு அந்த பார்சல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வரக்கூடிய அட்டகாசமான கலெக்ஷன். கோட் நம்பர் 43. எல்லாமே நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸுங்க. எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. எல்லாத்துலேயுமே மல்டிபிள் பீசஸ் வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. கோட் நம்பர் 45. ஸோ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சில பீசஸ் உடனே சேல் ஆகிடும் இந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸில். ஸோ டைம் டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை இம்மீடியட்டாக செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.